டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நீட் தேர்வுக்கு எதிரான திராவிடர் கழகம் திட்டமிட்டிருந்த இருசக்கர வாகன பரப்புரை பயணத்திற்கு விஜய் அரசு தடை விதித்திருக்கிறது. திகாவினுடைய தலைமையகமான பெரியார் திடலில் நூற்றுக்கணக்கான போலீசாரை இன்றைக்கு விஜய் அரசு குவித்திருக்கிறது. இது பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அமைச்சர் CTR நிர்மல்குமார் எல்லாருமே டாக்டர் தான் ஆகணுமா, கார்பெண்டர் வேலைக்கு பிளம்பர் வேலைக்கு அதிக டிமாண்ட் இருக்குது, அதனால கார்பெண்டர் ஆகுங்க பிளம்பர் ஆகுங்க அப்படின்னு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருக்கிறார். 4 இயர்ஸ் ஒரு குழந்தை ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்க இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்கான காரணம் தான் 4 இயர்ஸ் ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட் இப்ப கிடைக்குமா கிடையாது. நல்ல மார்க் எடுத்து திரும்பவும் டாக்டர் படிக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை பண்ண. நான் ஒரு லாயர் அப்போ இதை விட பெஸ்டா இருக்கும் உங்களுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன். அதிகமாகி நிறைய இன்ஜினியர்ஸ் ஆனாங்க. பட் 5 இன்ஜினியர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான ப்ரொஃபஷனல் அந்த டிகிரிக்கான ப்ராப்பர் இன்ஜினியரிங் ஸ்கோப் இருக்கா, ஸோ அதுக்கான ப்ராப்பர் வேல்யூ இருக்கா, அதுக்கான ப்ராப்பர் ஜாப் இருக்கானா இல்ல. இப்ப கார்பெண்டரா எக்ஸலண்டா அவங்களுக்கான தேவை அதிகமா இருக்கு. நீங்க யாராவது கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா நீங்க 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. இப்ப இது குறித்து நம்முடைய உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் எழிலரசன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். திகாவினுடைய தலைமையகமான சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடல்ல போலீசார் நூற்றுக்கணக்கான போலீசார் இன்னைக்கு குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. திகா நடத்துகின்ற நீட் மற்றும் EWSக்கு எதிரான இருசக்கர வாகன பரப்புரைக்கு விஜய் அரசு போலீஸ் தடை விதித்திருக்கிறது. விஜய் நீட்டை ஒழிக்கிறதா என்னோட லட்சியம், நீட் விலக்கு தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்றத அவர் தேர்தல் வாக்குறுதியிலையும் சொன்னாரு. அவர் அதான் பேசிட்டு இருக்கிறாரு. நாங்கள் நீட்டுக்கு எதிரானவர்கள், அதனால மாணவர் போராட்டத்தை நாங்க எங்கேயும் ஒடுக்கல, நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு ராஜ்மோகன் ஆதரவும் தெரிவித்தார் பாலநிலத்தில் நடந்த போராட்டத்துல. இப்போ இந்த பரப்புரைக்கு தடை விதிப்பதற்கான காரணம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, ஏன் இவ்வளவு போலீசார் குவிக்கப்படுறாங்க? திராவிடர் மாணவர் கழகம் அது திராவிட கழகத்தினுடைய மாணவர் அணி, அதே போல் திராவிட கழகத்தினுடைய இளைஞர் அணி, மகளிர் அணி, இவங்கெல்லாம் சேர்ந்து நீட்டுக்கு எதிராகவும் EWS இதை மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் பண்றதுக்காக இதோட தீமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றதுக்கு போராட்டம்லாம் கிடையாது. ஆமா, இருசக்கர வாகன பிரச்சார பயணம் அப்படின்னு பேரு. 6 இடங்கள்ல இருந்து வெவ்வேறு இடங்கள்ல தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்கள்ல புறப்பட்டு ஒவ்வொரு குழுவும் ஒரு 8 மாவட்டங்கள்ல போய் பிரச்சாரம் பண்றது. ஒரு தமிழ்நாடு பாண்டிச்சேரி 2 ஆமா எல்லா இடங்கள்லயும் ஒரு 15 வாகனங்கள் கொண்டது ஒரு குழு, ஒரு வேன் அதோட சேர்ந்தது. என்ன செய்வாங்கன்னா ஒரு வாகனத்துலயும் 2 நபர்கள், வேன்ல பிரச்சாரத்துக்கான ஸ்பீக்கர் மைக்கு அதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணுவாங்க. பர்மிஷன் வாங்கியிருக்கிற ஊர்ல அந்த இடத்துல நின்று ஒரு 1/4 மணி நேரம் நீட்டால் இருக்கக்கூடிய கேடு என்ன, கல்விக்கு என்ன, அதனால என்னென்ன நஷ்டங்கள் நமக்கு இருக்குது, தமிழ்நாட்டுக்கு மாணவர்களுடைய சமுதாயத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத விளக்கி பேசுவாங்க. அதே மாதிரி EWS அது பொருளாதார உயர் ஜாதி ஏழைகள், அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பால ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பறி போகுது, இதை எடுத்து பேசுறதுக்கு ஒரு பிரச்சார பயணம். திராவிட கழகம் அப்படின்றதே பிரச்சாரம் செய்யறது, போராட்டம் செய்யறது. அவங்க அரசியல் இயக்கம் கிடையாது, தேர்தல் அரசியல் அவங்களுக்கு கிடையாது. இதுதான் அவங்க பெரியார் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் கேட்டா திராவிடர் மாணவர் கழகம் அப்படின்ற அந்த அமைப்பை எப்படி தொடங்குச்சு அப்படின்னா, இப்போ விஜய் கட்சியில இருக்கிற மாதிரி எல்லாம் ரசிகர் மன்றத்துல இருந்து தொடங்கினது கிடையாது. திராவிடர் மாணவர் கழகம் அப்படின்றது கும்பகோணத்துல இருக்கிற அரசு கல்லூரியில ஜாதிக்கு ஒரு தண்ணீர் பானை அப்படின்னு இருந்துச்சு ஒரு காலத்துல. அப்படி ஜாதிக்கு ஒரு தண்ணீர் பானை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீர் பானையை 2 தண்ணீர் பானையும் தூக்கி போட்டு உடைச்சி அதுல இருந்து உருவானதுதான் திராவிடர் மாணவர் கழகம். அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. சும்மா ஒரு பதவிக்காகவோ இல்ல ரசிகர் மன்றமாகவோ அப்படிலாம் அந்த அந்த மாணவர் அமைப்பு உருவாகலை. ஸோ அப்படி உருவாகின ஒரு அமைப்பு மாணவர்களுடைய பிரச்சனையா இருக்கிற இவங்க டிவிக்கு என்ன சொல்றாங்க, நாங்க நீட்டுக்கு எதிர்ப்பு. அவங்க என்ன எங்க போறாங்க அப்படின்னா, நீட்டு விலக்கு வேணும், கல்வியவே மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், பொது பட்டியல இருந்து அந்த அளவுக்கு போறாங்க. அப்ப அது எப்படி நீங்க அச்சீவ் பண்ண முடியும்? மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட கருத்து உருவாக்கம் தானே பண்ணணும். மக்கள்கிட்ட போய் கருத்து எடுத்து சொன்னா தானே அவங்க தெரிய போகுது. அரசுக்கும் அதான நோக்கம்னு சொல்றாங்க, அரசோட கொள்கையை அதானே சொல்றாங்க. அப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டு நின்று பிரச்சாரம் பண்றதுனால என்ன வரப்போகுது?
பேச போறாங்க, ஒரு 1/4 மணி நேரம் பேச போறாங்க, அடுத்த ஊருக்கு பயணம் பண்ண போறாங்க, அங்க போய் ஒரு 1/4 மணி நேரம் பேச போறாங்க. இது அதிமுக ஆட்சி காலத்திலயும் ஆசிரியர் வீரமணி அதுதாங்க. இருக்காரு. இந்த நீட்டு எதிர்ப்பு அப்படின்றது வந்து 2010 அது இன்ட்ரோடியூஸ் ஆனதுல இருந்து எதிர்க்கிறாங்க. எப்பவுமே நுழைவுத் தேர்வு அப்படின்றத திராவிட இயக்கம் எதிர்க்கும். ஏற்கனவே இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கும் மெடிக்கல் அட்மிஷனுக்கும் இருந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்துச்சு, அதை வந்து கலைஞர் அரசு தான் நிறுத்தினாங்க. அதற்கு பிறகு 12th அட்மிஷன் 12th மார்க்கை வச்சு தான் இந்த 2 இன்ஜினியரிங்கும் மெடிக்கல் அட்மிஷனும் அதை பேஸ் பண்ணி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு நீட் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட போது அப்பவே அதை எதிர்த்துட்டாங்க. 2010 எதிர்த்துட்டாங்க. 2017 அனிதா இறந்த போது தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய எழுச்சி, எல்லா கல்லூரியிலையும் எல்லா ஊர்களையும் போராட்டம். அப்போ வந்து ஏடிஎம்கே ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி அந்த டைம் அங்கே வந்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அவருடைய காலத்திலேயே பிரச்சார பயணம், அனிதாவோட மரணத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க நீட்டு வந்து எவ்வளவு கேடான விஷயம், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மாணவர்கள் மருத்துவராகக்கூடிய வாய்ப்பை தடுத்து நிறுத்துறது தான் நீட்டு அப்படின்றத பிரச்சாரம் செய்யறதுக்காக தமிழ்நாடு முழுக்க பயணம் போனாங்க. 2017 திராவிடர் மாணவர் கழகம் போனாங்க, 2020 போனாங்க, 2022 போனாங்க, 2024 போனாங்க. தொடர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போலதான் அப்போ வந்து அதிமுக ஆட்சியில் அனுமதி கொடுத்துருக்காங்க, போன ஆட்சி திமுக ஆட்சியில் அனுமதி கொடுத்துருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்போ அனுமதி கேட்டிருக்காங்க. எப்ப கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்பு டிஜிபி ஆபீஸ்ல போயிட்டு மனு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சார பயணம் போறவங்க நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது டிஜிபி ஆபீஸ்ல இருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்தந்த ஊர்ல எந்தெந்த ஊர்ல நீங்க போறீங்களோ அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க அனுமதி வாங்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய திக கட்சிக்காரங்க நிர்வாகிகள் பரப்புரை பேச போறாங்களோ அங்கெல்லாம் அனுமதி வாங்குறாங்க. அந்த ஊர்ல போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுக்குறாங்க, அனுமதி எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்த வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல, வாங்கிக்கிறாங்க. இல்லைன்னா நீங்க சொல்லிடலாம். இப்போ இன்னைக்கு வந்து பயணம் தொடங்க வேண்டிய நாள். ஆமா, இன்னைக்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடர் பயணம் தமிழ்நாடு முழுக்க. அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் யாரு அந்த மனு எழுதி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தொலைபேசி வருது. அன்னைக்கு அதிகாலையில வருது, நேற்று இரவு வருது நிர்வாகிகளுக்கு, திராவிட கழக நிர்வாகிகளுக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் எத்தனை ஊர்களை எழுதி கொடுத்திருப்பாங்க, 200 சொச்சம் ஊர்கள்ல பிரச்சாரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்துருக்காங்க அனுமதி கேட்டு. அப்போ எல்லா ஊர்லயும் எல்லா நிர்வாகிக்கும் போன் பண்ணி சொல்றாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு காரணங்கள். ஒரு ஊர்ல வந்து இந்த சாலை வந்து டிராபிக்கா இருக்கும், இங்க நடத்த முடியாது. இன்னொரு ஊர்ல வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும், இங்க நடத்த முடியாது. சட்டம் ஒழுங்கு சீர்கெடும், இங்க நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு எந்தெந்த ஊர்கள்லாம் அனுமதி கேட்டு கொடுத்திருந்தாங்களோ எல்லா ஊர்கள்ல இருந்தும் வெவ்வேறு காரணங்கள். அனுமதி இடத்துல கூட அனுமதி இல்ல, ஒரு இடத்துல. ஆமா, எல்லா இடங்களையும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஆமா, ஒரே பிளாங்கெட் பேன், எல்லா இடத்துலயும் தடை செஞ்சிட்டாங்க. அப்போ வந்து என்ன நோக்கம் அப்படின்னா, நீட்டு எதிர்ப்பு ஒட்டி நடக்கிற இந்த பிரச்சார பயணத்துக்கு நாங்க தடை அப்படின்னு சொன்னா இவங்க நீதிமன்றத்துல போயிட்டு வாதிட்டு வாங்க முடியும். இவங்க வந்து பொதுமக்களுக்கு இடையூறு, பாதை சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்படும் அப்படின்னு ஒவ்வொரு காரணமா இவங்க சொல்லும் பொழுது நீதிமன்றத்துக்கு போக முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க செய்யறாங்க. ஆனா இவங்க முன்னாடியே நிராகரிச்சிருந்தா நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கி செஞ்சிருக்க போறாங்க, வந்திருக்க போறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க நீதிமன்றத்துக்கு போய் நீதி கேட்க போறோம். இங்க வந்து பல காரணங்கள் சொல்லி நீங்க தடை செய்திருந்தாலும் உங்களுடைய நோக்கம் வந்து நீட் பிரச்சார பயணம், நீட் எதிர்ப்பு பிரச்சார பயணம் நடக்கக்கூடாது, அந்த பிரச்சாரமே நடக்கக்கூடாது அப்படின்றதுதான். நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால இப்பவே உங்க மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்கா வச்சுக்க கத்துக்கோங்க. அப்போ ஒரு கருத்துரிமைக்கு சவால், நீங்க நசுக்கிறீங்க பிரச்சாரத்தை, நீங்க நசுக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல என்ன இருக்கு? நீட்டை தடை பண்ணுவாங்க தமிழ்நாட்டுலன்னு பார்த்தா நீட்டுக்கு எதிரான பரப்புரையை தடை பண்றாங்க. இவங்க பெரியார கொள்கை தலைவர்னு சொல்றாங்க. ஆனா பெரியார் தோற்றுவித்த இயக்கம் திக, அவங்க வந்து நீட் எதிர்ப்பு பிரச்சார பயணம், உங்களுடைய கொள்கைக்கு உடன்பாடு உள்ள ஒரு கொள்கை, அது போராட்டம் கூட கிடையாது, பரப்புரை, வெறும் பிரச்சாரம், அதை தடை செய்யறாங்க. அதே மாதிரி அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்றாங்க. ஆனால் அம்பேத்கருடைய சிலையை திறக்க முடியல சேலம் கங்கைவெளியில, ஒரு கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க சிலை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அதை மீறி இவங்களால செய்ய முடியல. அதுக்கு அடுத்து வந்து காமராஜர் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா இன்னைக்கு டிவிகே உடைய மினிஸ்டர் சிடிஆர் நிர்மல்குமார், காமராஜர் அப்படின்னாலே கல்வி, அது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் வந்து கல்வி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதற்கு காரணம் காமராஜர். எல்லா ஊர்களையும் மூடப்பட்டிருந்த பள்ளிக்கூடங்களை திறந்தார், கூடுதல் பள்ளிக்கூடங்களை திறந்தார், மதிய உணவு போட்டார். இவ்வளவு பெருமைக்குரியவர், இவங்க கொள்கை தலைவர். ஆனா இவங்க என்ன பேசுறாரு சிடிஆர் நிர்மல்குமார், அவர் ஆர்எஸ்எஸ்ல ட்ரைனிங் எடுத்ததை டிவிகேல வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா 4 years ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்க இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்கு அதான் காரணம் தான். 4 years ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட் இப்ப கிடைக்குமா கிடையாது. நல்ல மார்க் எடுத்து வந்து திரும்பவும் டாக்டர் படிக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை பண்ண. நான் ஒரு லாயர் அப்போ இதை விட பெஸ்டா இருக்கும் உன்னுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன். அதிகமாகி நிறைய இன்ஜினியர்ஸ் ஆனாங்க. பட் 5 இன்ஜினியர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான ப்ரொஃபஷனல் அந்த டிகிரிக்கான ப்ராப்பர் இன்ஜினியரிங் ஸ்கோப் இருக்கா, ஸோ அதுக்கான ப்ராப்பர் வேல்யூ இருக்கா, அதுக்கான ப்ராப்பர் ஜாப் இருக்கானா இல்ல. அப்படி இப்போ கார்பெண்டரா எக்ஸலண்டா இருக்கு. அவங்களுக்கான தேவை அதிகமா இருக்கு. நீங்க யாராவது கார்பெண்டர் நீங்க போய் கூப்பிடணும்னா நீங்க 1 வீக் ஆகுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்க கூப்பிட்டு வந்து நீங்க பாக்குறதுக்கு 1 வீக் ஆகுது. அவங்களோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லா பிளம்பர் இருக்காங்க, பிளம்பரோட தேவை அதிகமா இருக்கு. ஸோ எல்லாரும் அதை வந்து ஒரு ஜாபாவோ ஒரு ப்ரொஃபஷனாவோ கன்சிடர் பண்ணும். ஒரு பொண்ணு வந்து 4 தடவை நீட்டு மருத்துவர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஏமா நீங்க தொடர்ந்து இதையே பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு லாயர் ஆகலாம்ல அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்றாராம். உடனே அவங்க லாயர் போகலாம் அப்படின்னு. எல்லாருமே வந்து மருத்துவர் ஆனா என்ன அர்த்தம், எல்லாருமே ஒரு கார்பெண்டர் அந்த ரேஞ்சுக்கு சொல்றாரு. எல்லாருமே இன்ஜினியரிங் போனா என்ன அர்த்தம், அதெல்லாம் வந்து நீங்க கார்பெண்டர் ஆகலாம், கார்பெண்டருக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. பிளம்பர் ஆகலாம், பிளம்பர்லாம் உடனே கூப்பிட்டா கிடைக்கிறது கிடையாது, நிறைய டிமாண்ட் இருக்கு, இந்த வேலைக்கெல்லாம் போகலாம். எல்லாருமே வந்து டாக்டர் இன்ஜினியர்னு போயிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு பேசுறாரு. தமிழ்நாட்டுடைய கல்வி இந்த ஒரு பெரிய புரட்சி நடத்தின மாநிலம் இல்லையா. கடந்த ஆட்சி இவங்க திட்டினாங்கல்ல, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு தானே அவங்க அதுக்கு பேர் வச்சாங்க. போன ஆட்சியில நாங்க கல்விக்கு இவ்வளவு செய்யறோம். தமிழ்நாடுடைய வரலாற்றிலேயே கல்விக்கு கடந்த ஆட்சியில பண்ண அளவுக்கு அதுக்கு முந்தின ஆட்சிகள் பண்ணதே கிடையாது. அவ்வளவு ஸ்கீம்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு, படிக்கிற பெண்களுக்கு, அதே போல பள்ளிக்கூட மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், இவ்வளவு ஸ்கீம்ஸ். வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு அம்பேத்கரோட பெயர்ல வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சி படிப்பதற்கான உதவித்தொகை, இவ்வளவு ஸ்கீம்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் முதல்வன் திட்டம். இப்போ இவ்வளவு பண்ண ஒரு கவர்மெண்ட்டை நீங்க வீழ்த்திட்டு வரீங்க அப்படின்னா, அதை விட நான் அதிகமா செய்யறேன் அப்படின்னா நீங்க சரி அவங்கள விட நீங்க கல்விக்கு கூடுதலா செய்யறீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். சரி நீங்க செய்யறாங்க அப்படின்ட்டு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, பிளம்பிங்க்கு போங்க, கார்பெண்டர் வேலைக்கு போங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய மேடைகள்ல இது மாதிரி ஒரு பேச்சு என்னைக்காவது ஒழிச்சிருக்கா? ஆனா ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு ஒழிச்சிருக்கு. ரங்கராஜ் பாண்டியா இருக்காருல்ல, அவரு பேசினாரு. அதே போல சீமானும் பேசினாரு. ஆமா, பெட்டி கடை வைங்க, பெட்டி கடை வச்சா நீங்க வேணுங்கிறப்ப திறந்துக்கலாம், ரெஸ்ட் எடுக்கணும்னா நீங்க மூடிக்கலாம், லீவ்லாம் நீங்க கேட்க வேண்டியதில்லை, நீங்க அப்படியே போய்க்கலாம், உங்க இஷ்டம் போல நீங்க இருக்கலாம் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே பேசினாரு. சீமானும் இதே சொன்னாரு, எல்லாரும் டாக்டரே தான் ஆகணுமா வந்து அப்படின்னு. சீமான் வந்து இதெல்லாம் என்ன குரல் இதெல்லாம்? மாணவர்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் ஓட குரலா தான் சீமானோட குரல், பாண்டே குரல். இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அதை பேசுறாருங்க இன்னைக்கு. அப்ப கடந்த ஆண்டுல நீங்க படி அப்படின்னு சொல்லி பேசின அரசாங்கத்தை நீங்க வீழ்த்துறீங்க அப்படின்னா, நீங்கள் கூடுதலா படிக்க வைக்கணும் மாணவர்களை. ஏற்கனவே சினிமா பார்த்துட்டு கட் அவுட் வச்சுக்கிட்டு ரசிகர் மன்றத்தில் இருந்துட்டு இளைஞர்கள் வீணா போயிட்டு இருக்காங்கன்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு ஒரு அமைச்சர். அப்ப நீட்டை நீங்க தடை பண்றீங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு பெரிய சரி சிடிஆர் தான் இப்படி இருக்காரு, முதலமைச்சருக்கு நீட் ஒழிக்கிறது அவருடைய லட்சியம். முதலமைச்சர் எதங்க பேசுறாரு? தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. வந்தே மாதரம் பாடல் ஒரு பல்கலைக்கழகத்துல முதல்ல பாடப்படும். தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது, அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதின மனோன்மணியம் சுந்தரனாருடைய பெயர்ல இருக்கிற பல்கலைக்கழகத்துல முன்னாடியே அறிவிச்சு இது மீறப்பட்டால் 3வதாக தான் பாடப்படும் அப்படின்னு துணைவேந்தரே அறிவிக்கிறாரு. அறிவிக்கும் பொழுது தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு, எவ்வளவு பேர் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச வெட்டி இதை ஏற்க முடியாது அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமார் சும்மா ஒரு ஐடி விங்ல ஒரு போஸ்ட் போடுறாங்க. இவங்க பேச என்ன நீங்க ஏற்க முடியாது, என்ன எதிர்ப்பு தெரிவிச்சீங்க நீங்க? அது நடந்து முடிஞ்சது, பாடிட்டாங்க, போயிட்டாங்க. தமிழ்நாட்டுல முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுல உயிர்பலி நடக்குது. அதற்கு பிறகு 65ல இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதுல பெரிய அப்படி எவ்வளவு மாணவர்கள் இறந்து போறாங்க. இப்படி உயிரை கொடுத்து காப்பாத்தின கொள்கை இருமொழி கொள்கை. தமிழ் மொழின்றது சும்மா ஒரு பேருக்கு வாயில பேசுறது கிடையாது. அவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு, அவ்வளவு பேர் ரத்தமும் சதையுமா நம்ம கண்ணு முன்னாடி போராடி இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு கொள்கையில வந்தே மாதரம் பாடுவோம், தமிழ்த்தாய் வாழ்த்த 3வதா பாடுவோம் சாதாரணமா செஞ்சுட்டாங்களே. ஒரு சுவர் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சுவரை நீங்க இடிக்கணும் அப்படின்னா நீங்க நேரடியாக போய் இடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு செங்கலை நீங்க பெற்றுட்டீங்கன்னா போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு
ஒரு செங்கலை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த செவரையை நீங்க ஈஸியா தரைமட்டம் ஆக்கிடலாம். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு போராடி கட்டின செவர் இருக்கு இல்லையா, தமிழ்நாடுனா தமிழ்நாடியா அப்படின்னு இந்தியா முழுக்க பேசுறாங்கல்ல, அப்படி கட்டின அந்த பாதுகாப்பு சுவருடைய ஒவ்வொரு செங்கலாக விஜய் அரசு பேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இல்ல விஜய்க்கு நீட்டு ஒழிப்புல அவர் உறுதியா தான் இருக்காரு. இப்ப அமைச்சர் வன்னியரசு சொல்றாரு, அனிதா வீட்டிற்கு விஜய் அவங்களுடைய இறப்புக்கு போன பிறகுதான் நீட் போராட்டம். அனிதா வீட்டுக்கு விஜய் போன பிறகுதான் நீட் எதிர்ப்பு போராட்டம் பயங்கரமா தமிழ்நாட்டுல வந்துச்சு அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆனா விஜய் என்ன பேசியிருக்காரு? அவரோட தேர்தல் பிரச்சார பயணத்துல விஜய் என்ன பேசினாரு? ஒரு மாநில அரசாங்கத்தால் நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு தெரிந்தும் இவங்க வாக்குறுதி கொடுக்கறாங்க திமுக. ஆமா, இது இல்ல 5 வருஷமா நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். ஆகா 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 ஆகா, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! கேட்டா நாங்க தான் முன்மாதிரி ஆட்சின்னு சொல்லுவாங்க. மோசடி ஆட்சி. மோசமானவங்களே முக்கியமானவங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி மோசடி ஆட்சியிலேயே முக்கியமான ஆட்சி இந்த திமுக ஆட்சி. அவர் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் மாதிரியே பேசினார். அப்போ ஏதோ காலேஜ்ல எல்லாம் ராகிங் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி டோன்ல பேசுறாரு. ஆஹாஹான்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு மாநில அரசாங்கத்தால் செய்ய முடியாது என்று தெரிந்தும் சொல்றாங்க மோசடி என்றார். இந்த வாக்குறுதி இருக்கு இல்லையா, நீட்டு நாங்க விளக்குவோம் அப்படின்னு சொல்லி, அது மோசடி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஆமா, மோசடியிலே முக்கியமான மோசடி அப்படின்றாரு விஜய். என்ன அர்த்தம் அது? இல்ல இது மட்டும் இல்ல, அரியலூர்ல இருக்கிற கோகிலாம்பாள் ஸ்கூல் அவங்க வந்து நீட் கோச்சிங்லாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்கூல்ல விஜய் வந்து 20 கோடி ரூபா வந்து முதலீடு பண்ணிருக்கிறாரு. அது வந்து அவருடைய தேர்தல் பிரமாண பத்திரத்திலேயே அந்த தகவல்கள்லாம் இருக்குது. அது கடுமையா இப்ப அண்மையில விமர்சிக்கப்பட்டுச்சு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாநில அரசால நீட்டை ஒழிக்கவே முடியாது, திமுக ஒரு மெகா மோசடி பண்ணிட்டாங்க, ஒழிக்கிறேன் அப்படின்னு பிரச்சாரத்தில் வந்து பேசினாரு. இப்ப நாங்க நீட்டு எதிர்ப்புல வந்து உறுதியா இருக்கிறோம் அப்படின்றாங்க. அவங்க உறுதியா இருக்கிறாங்களா? இப்ப அமைச்சர் இப்படி பேசுறது இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப டி நகர் முத்துரங்கன் சாலையில கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ராஜ்மோகன், வன்னியரசு எல்லாரும் கலந்துக்கிட்டு நீட்டுக்கு எதிராக பேசுறாங்க. டெல்லியில நடந்த தாக்குதல்களை பேசுறாங்க. இது எல்லாமே டபுள் ஸ்டாண்டா? இவங்களுடைய நிலைப்பாடு எல்லாத்துலயுமே இரட்டை வேடம் தான். டிவிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் ஒரு மாதிரி பேசுவார், இன்னொரு அமைச்சர் இன்னொரு மாதிரி பேசுவார். விஜய் தான் எங்க கொள்கையும் பாரு. ஆனா அந்த கொள்கைக்கு எதிரான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் பிஜேபி தமிழ்நாட்டில் செய்யணும்னு நினைச்ச விஷயங்கள். வந்தே மாதரம் பாடுறது, இந்த மாதிரி நீட்டு தடை செய்யறது, நீட்டு எதிர்ப்பு பிரச்சாரத்தை தடை செய்யறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது? அதிமுக ஆட்சி பிஜேபியால் நடத்தப்படுகிற ஆட்சின்னு பேர் இருந்துச்சு. அப்ப கூட நடக்கலையா இது? ஆனா இப்ப தடை பண்றாங்க. இது எதுக்கு தடை பண்றாங்க? முதல்ல ஒண்ணு. ரெண்டாவது, அவர் பேசுறாரு இல்லையா, மாநில அரசால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏன் வாக்குறுதி கொடுக்கிறார்? இவர் என்ன வந்து பிரதமராக போறாரா? அப்ப இவரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அசம்பிளில 2 முறை நிறைவேற்றப்பட்ட மசோதா இருக்குல்ல, இவர் பிரச்சாரம் பண்ணும் போது இருந்துச்சு. அது அந்த மசோதாவுக்கான ஒப்புதல் வேணும்னு சொல்லி பிரசிடென்ட் இருக்கு. பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு என்ன முடியவே முடியாது அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு பேர் செய்யறாங்க, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அது அந்த மசோதாவை நிறைவேற்றுறாங்க. அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கல. அந்த கையெழுத்து போட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நீட்டு கிடையாது. இன்னும் கையெழுத்து போட்டாங்கன்னா அடுத்த நீட்டு கிடையாது. நமக்கு முடியவே முடியாதுன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தால வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். முடியவே முடியாது அப்படின்னு தமிழ்நாடு எவ்வளவோ சாதிச்சிருக்கு. பெரியார் நடத்தின போராட்டத்தோட விளைவா? ஆமாங்க, இந்தியாவுல யாருமே செய்யாத சாதனைகள்லாம் தமிழ்நாடு செஞ்சிருக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும், போராட்டத்தை பொறுத்த வரைக்கும். இருமொழி கொள்கை அப்படின்றது வேற எந்த மாநிலத்தில் இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்குல்ல. இன்னும் தமிழ்நாட்டில் அரசு நினைச்சா முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க என்னங்க பேசுறீங்க? உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க. அது கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி குரல் கொடுங்க. தைரியம் இருந்தா எங்க வைகோவோட உரைகள் அடங்கின ஒரு புக்கு, அதை வந்து டெல்லியில வெளியிடுறதுக்காக ராகுல் காந்தி வெளியிடுகிறார், விஜய் பெற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி அழைப்பு இதெல்லாம் போட்டு இவரை போய் சந்திச்சு வரன்னு ஒத்துக்கிட்டாருன்னு பேட்டி கொடுத்தாரு வைகோ டெல்லிக்கு. ஆனா இப்ப என்ன பேட்டி கொடுக்குறாரு வைகோ? நானே அவரை வரவேணான்னு சொல்லிட்டேன், கூட்டம் வந்து பயங்கரமா நெரிசல் வந்துடும், அதெல்லாம் நானே அவரை வரவேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்ப ராகுல் காந்தி வராரு, விஜய்க்கு பதிலா அகிலேஷ் யாதவ் வராரு, அவர் பெற்றுக்கொள்கிறார் புத்தகத்தை அப்படின்னு வைகோ சொல்றாருல. இவங்கள என்ன டம்மி லீடர்ஸா? வெத்து வெட்ட அவங்கள வந்த கூட்டமே வராதா?
விஜய் வந்தாதான் கூட்டம் அள்ளுமாங்க டெல்லியில. அது பாஜக விரும்பல. விஜயும் ராகுலும் ஒரே அதுதாங்க மேடையில் இருப்பது. இப்போ வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம் நடந்த பிறகு, மாணவர்கள் போராட்டம் நடந்த பிறகு பிஜேபியோட இமேஜ் அகில இந்திய அளவில் சரிஞ்சு கிடக்கு. இப்ப இவங்க ஒரே மேடையில ராகுல் காந்தி, விஜய், அகிலேஷ் யாதவ் இதெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த அடுத்த ஆண்டு வேற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேர்தல் வருது. இப்போ இப்படி ஒரு இமேஜ் வருது அப்படின்றத பிஜேபி விரும்பாது. அதுக்கு பயந்துகிட்டு விஜய் வரல. விஜய் வைகோ எப்போ தெரியுமா உண்மையை சொல்லுவார், ஏன் விஜய் வரல அப்படின்ட்டு. இந்த கூட்டணி உடஞ்சி அடுத்த கூட்டணிக்கு வருவார்ல வைகோ, அப்போ சொல்லுவார் ஒரு அழைப்பு கொடுக்குறேன் டெல்லிக்கு வர முடியாதுன்னு சொன்னார் அப்படின்னு அப்பதான் சொல்லுவார். அது வரைக்கும் கூட்டணி தர்மத்தை பாதுகாத்துக்கிட்டு வாயை மூடிட்டு இருப்பார். தமிழ்நாட்டில் வைப்பாராம், அதோட மொழிபெயர்ப்பு நூல் தமிழ்நாட்டில் வருதான். அப்போ விஜய் இங்க கூப்பிடுவாராம். ஆனா இங்கெல்லாம் இவங்க தானே இருக்காங்க. இது ஒன்றும் பிஜேபிக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய பிராக்சி மாதிரி தானே ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால இங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் கூடாத கூட்டமாக டெல்லியில் விஜய்க்கு கூட போகுது. காரணம் சொல்றாரு, கூட்டம் வந்துடும் அதனால வேணான்னு சொன்னேன் அப்படின்றாரு. பெரியார் திடல்ல இந்த அளவுக்கு போலீஸை குவிச்சு ஒரு பரப்புரைக்கு வந்து அது 1-2 போலீஸ் இல்ல, போய் சொன்னா அனுமதி இல்ல, போலீஸ் படையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னா போயிடக்கூடாது, பெரியார் திடலை விட்டு வாகனங்கள் பரப்புரைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு அவ்வளவு. இப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இன்னும் கூட்டணி கட்சிகள், விஜய் ஆதரிப்பு கூட்டணி கட்சிகள் ஒன்றும் ரியாக்டே பண்ணலையே. இவங்க ஏற்கனவே தீகா நடத்தின அந்த நீட் எதிர்ப்பு பிரச்சார பயணத்துல எல்லா கட்சிகளும் பங்கெடுத்திருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை, IUML எல்லா கட்சிகளும் அந்த பயணத்துல அங்கங்க பேசியிருக்காங்க அந்தந்த தலைவர்கள். அப்படி இருக்கும்போது அதே மாதிரியான பிரச்சார பயணம் தான் இது அப்படின்னு நமக்கு தெரியாதா? இப்போ எல்லா கட்சிக்காரங்களும் கண்டிக்கணும்ல. இதை கூட்டணின்றது ஒரு பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாது, அந்த காரணத்துக்காக தான் நீங்க நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னீங்க. சில பேர் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சில பேர் பங்கெடுத்திருக்காங்க அமைச்சரவையில. ஆனா அந்த காரணத்தை மீறி ஒரு பிரசிடென்ட் ரூல் மாதிரியே, ஒரு ஜனாதிபதி ஆட்சி மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன வித்தியாசம் இருக்கு? இப்போ நேரடியாவே கவர்னர் ஆட்சி. தமிழ்நாட்டில் அரசியலே இல்லாம சும்மா எல்லாம் ரீலை பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்களா? ரீலை பார்த்துட்டு நான் திருச்சி நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், தஞ்சாவூர்ல அவ்வளவு வறட்சி, அதாவது டெல்டா மாவட்டங்கள்ல பயிர் செய்யறதுக்கு தண்ணி இல்லை. திருச்சி, தஞ்சை மாவட்டங்கள்ல இன்னும் 10 நாள்ல தண்ணி இருக்காதான், குடிக்க தண்ணி இருக்காதுன்றாங்க. தண்ணி நீர் மட்டம் கீழே போயிட்டு இருக்கு, போர்ல தண்ணி எடுக்காது, மாநகராட்சிக்கே தண்ணி கிடைக்காதுன்றாங்க, காவேரியில் தண்ணி வராதனால. இதெல்லாம் எதுவுமே இவர் கவலைப்பட மாட்டார். சும்மா அப்படியே போறாரு, இது மேல ஏறாரு, ரீல் போடுறாரு. ரீலையே வந்து 3 வேளைக்கு சாப்பிட முடியுமா? ரீலை பார்த்துட்டு பிஜிஎம் தொட்டுக்க முடியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க? இதை போட்டுட்டா போதும். தமிழ்நாடு வந்து அரசியல் பேசி வளர்ந்த மாநிலம். நீதி கட்சி காலத்திலிருந்து, அதற்கு முன்பு இருந்து கூட, நீதி கட்சி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும், டிவிக்கு வர வரைக்கும், அதிமுகவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், முழுக்க முழுக்க அரசியல் பேசி வளர்ந்த மாநிலம். ஆனா அரசியலே பேசக்கூடாது, சும்மா ரீல பாருங்க, கியூட் முதலமைச்சர், பிளாஸ்ட், மாஸ்டர் த பிளாஸ்ட் இப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. தலைப்பு செய்திகளில் போட்டுட்டு இருக்காங்க, பேப்பர்ல, இந்த டிவி நியூஸ் கார்டுல. என்ன இது? பக்கத்துல ஒரு அம்மா வந்து கையை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு செய்தி, கியூட்டா கையை அசைச்சாருன்ற செய்தி. இதெல்லாம் போதுமா? தண்ணி கிடைக்குமா திருச்சி மக்களுக்கு? முகம் சிவந்து பார்த்த முதல்வர், இப்படி எல்லாம் தலைப்பு வைக்கிறாங்க. எப்படி பண்ண முடியும்? இப்போ இதுல இவ்வளவு பிரச்சனைகள்ல தமிழ்நாடு மக்கள் 10 நாள்ல தண்ணீர் இல்லைன்றாங்க. தண்ணி நீர்மட்டம் குறைஞ்சிருச்சுன்னா அந்த சேர் தண்ணி தான் வரும்ன்றாங்க. அது குடிக்க முடியுமா மக்கள்? இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது அதை பத்தி கவலையே கிடையாது. அதை வந்து நீங்க போய் நேரடியாக கர்நாடக அரசிடம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது என்ன இருக்கு? ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்க, உச்சநீதிமன்றம் போட்ட தீர்ப்பை அவங்க கடைபிடிக்கல, நடைமுறைப்படுத்தல, எந்தெந்த மாதத்துக்கு என்னென்ன அளவு தண்ணி திறந்து விடணும் அப்படின்னு ஒரு அட்டவணை இருக்கு. அதை பின்பற்ற வேண்டிய பொறுப்பு, கடமை வந்து அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. ஆனா அதை செய்யல. அதை வாங்க வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு, அது இவங்களும் செய்யல. இப்போ விவசாயிகள் மொத்த டெல்டால அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவரு போயிட்டு ஜென்மத்துல நான் விவசாயியா பிறக்கணும், அது பச்சை தொண்டை போட்டு அங்க ஒரு டயலாக், நீட்டை பத்தி இங்க ஒரு டயலாக், எல்லாமே மக்களை ஏமாற்றி இரட்டை வேடம் போட்டு ஆட்சியை பிடிச்ச பிறகு இப்ப ரியாலிட்டி வருது. மக்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு தெரிய வருது. இப்ப என்ன பண்ண முடியும்? ஆனா அது வந்து தெரியாம இருக்கிறது கூட பரவாயில்ல. ஆனால் பிரச்சாரம் செய்யறோம், அரசியல் பேசுறோம் அப்படின்னு வரக்கூடிய இயக்கங்கள் நீங்க தடை செய்யறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்? கூட்டணி கட்சிகளுக்கு தெரியும்ல, அவங்களே எதுவும் பண்றது இல்லையா? அவங்க வந்து உலக அரசியல் எல்லாமே பேசக்கூடியவர்கள். உலக அரசியல் பேசுவாங்க, சர்வதேச அரசியல், எல்லைகளற்ற உலகம். அவங்க அந்த அளவுக்கு கொள்கைகள் அமைச்சிருக்கிறாங்க.
அப்படி வச்சிருக்கிறவங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, IUML காதர் மொய்தீன் பேசுறாரு, அப்துல் கலாமுடைய வழியில விஜய் ஆட்சி பண்றாரு அப்படின்னு பேசுறாரு. ஆமா. இன்னும் இவர் வைக்க வந்து ஷேப்பர்ஸ் அண்ட் மைனஸ், இந்த டிவிக்கு அரசுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா ராணுவத்தினர் வந்து முன்னாடி போகும்பொழுது, ராணுவம் வரும்பொழுது முன்னாடி கண்ணி வெடிகள்லாம் இருக்கான்னு சொல்லி அதை தேடி பார்த்து அகற்றுறவங்க ஷேப்பர்ஸ் அண்ட் மைனஸ் அவங்களுக்கு பேரு. அப்படி ராணுவத்தோடைய பாதை எளிமைப்படுத்துறதுக்கான குழு அது. அது மாதிரி டிவிக்கு அரசு வர்றதுக்கு இவங்க ஷேப்பர்ஸ் அண்ட் மைனஸா இருப்பாங்களாம் மதிமுக அப்படின்னு வைகோ பேசுறாரு. இப்ப இதெல்லாம் இருக்கும்போது என்ன செய்யறாங்க அவங்க? எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்துவது கிடையாது, நடத்துறவங்களுக்கும் அனுமதி கிடையாது, பிரச்சார பயணத்துக்கு அனுமதி கிடையாது. இப்ப தமிழ்நாட்டை அரசியலற்ற மாநிலமாக மாற்றுவதற்கான வேலைதான் இந்த டிவிகே கவர்மெண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லா கட்சிகளும் கண்டிக்கல அப்படின்னா நாளைக்கு அரசியல் கட்சி அப்படின்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் இந்த மண்ணில். இல்ல அது ஒண்ணு, தமிழ்நாட்டினுடைய மொத்த 100 ஆண்டுகளா போராடி பெற்ற எல்லா உரிமையும் பறி போயிரும். அதுதாங்க ஒவ்வொரு செங்கலை பேத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கண்ணு முன்னாடி, என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எவ்வளவு அந்த போராட்டங்கள்ல பங்கெடுத்தவங்க, சமூக நீதி போராட்டம், மொழி போராட்டம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். வயசானவங்களா இருந்தா கூட அவங்க அந்த உணர்ச்சியோட இருப்பாங்க. ஆனா எவ்வளவு மனசு புண்படும். இப்படி சின்ன பசங்களாம் சேர்ந்து ரீல பார்த்து ஓட்டு போட்டு இவ்வளவு பேருடைய மனம் புண்படுகிற மாதிரியான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என்ன செய்யறது? இப்போ கூட்டணியில் இருக்கிறவங்க தான் இந்த கேள்வி கேட்கணும். பதவி சுகத்துக்காக இவ்வளவையும் இழந்து இருக்கணும் தமிழ்நாடு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாளை வரலாறு கேள்வி கேட்கும். பதில் சொல்லி ஆகணும் அதுக்கெல்லாம். நீங்க இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி.